ஸோ கைஸ், மதுரை கோர்ட்டில் பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் மேலே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லியோ படத்தை பார்த்ததுக்கப்புறமா படத்தில் பார்த்தோம்னா அதிகமான வயலன்ஸான சீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் பார்த்தோம்னா அவரோட படங்களில் வந்து பெண்களை அதிகமாக கொலை பண்ணுற மாதிரியான சீன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தோம்னா அவரோட மனநிலை வந்து பரிசோதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி லியோ படத்தை எந்த ஒரு டெலிவிஷன்லையும் பார்த்தோம்னா டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா லியோ படம் பார்த்ததுனால எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், அதனால் பார்த்தோம்னா எனக்கு வந்து 1000 ரூபாய் திருப்பி தரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்மில் பார்த்தோம்னா ஃபில் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க மதுரை கோர்ட்டில். இவர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, பார்த்தோன்னா மொட்டை பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து படித்தோடனே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த குபீர் சிரிப்பு மூமெண்ட் தான் வந்துச்சு. டெஃபினட்டாக லோகேஷும் பார்த்தோன்னா வாய் விட்டு தான் சிரிச்சிருப்பார். அதாவது லியோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜுக்கும் தளபதிக்கும் ஃபைட் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்களே, அந்த ரூமருக்கு பார்த்தோன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் பதில் சொல்லியிருப்பார். அதை வந்து நானும் விஜயனாவும் ஒன்றா தான் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சேம் ஃபீலிங் தான் இதுக்கும் நடந்திருக்கும். லோகேஷ் கனகராஜெல்லாம் பார்த்தோன்னா குபீர் சிரிப்பு மூமெண்ட் தான் வந்திருக்கும். ஒரு படத்தை எடுத்து முடிச்சு பார்த்தோம்னா அந்த படத்துக்கு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி சென்சாருக்கு போய் சென்சார் எல்லாம் பார்த்தோம்னா எந்தெந்த சீனை கட் பண்ணணும், எந்தெந்த சீனில் வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி பார்த்தோம்னா படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து படத்தையே நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை பார்த்தோம்னா தேட்டரில் போய் பார்த்துட்டு இது வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்படி வயலன்ஸ் சீன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சென்சார் போர்டு நிறுவனத்துக்கிட்ட கேளுங்க, எதுக்கு இந்த மாதிரியான படத்தெல்லாம் அலோவ் பண்ணுறீங்க, அப்போவே ஸ்டாப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அவங்கள கேளுங்க. ஸோ அவங்களே பார்த்தோம்னா பர்மிஷன் கொடுத்து தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா நீங்கள் அவங்க மேலே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பார்த்தோம்னா முட்டாள்தனமாக லியோ படத்தை எடுத்த லோகேஷ் கனகராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, லோகேஷ் வந்து அவரோட படங்களை பெண்களை கொன்றாரு அப்படின்னு மாதிரி ஒரு டாப்பிக்கை முன் வச்சு தான் படங்கள் எடுக்கிறாரு. அதனால் அவர் பார்த்தோம்னா உளவியல் ரீதியாக பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அப்படி தான் பரிசோதிக்கணும் போல். நம்ம தமிழ்நாட்டிலேயே லேடிஸ்க்கு பார்த்தோம்னா எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அவங்க எவ்வளோ பேர் எந்த பிரச்சனையால் இறந்துடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு காரணமாகறவங்க யார், அதுக்கு மேலே பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட ஏதோ பார்த்தோம்னா ஒரு சமூக நீதி மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து பண்ணால் கூட ஓகே தான். சினிமாவில் பார்த்தோம்னா நடக்கிற விஷயங்களுக்கு பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பெரிய விஷயமா இருக்குது. இதில் பார்த்தோம்னா அந்த 1000 ரூபா வேறு திருப்பி கேட்டிருக்காரு. ஒரு படத்துக்குண்டான டிக்கெட் விலையே பார்த்தோம்னா 150 250 ரூபா வரைக்கும் தான், 200 அப்படிங்கிறது ஃபைனலு. ஸோ இவர் பார்த்தோம்னா 1000 ரூபா கேட்டிருக்காரு, அதாவது மன உளைச்சல் ஆயிடுச்சாமா. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு தான் மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்குது. இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்த்தோம்னா எப்படி புதுசாக வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவும் தளபதியோட படங்களுக்கு தான் இந்த மாதிரியான வித்தியாசமான கம்ப்ளைண்ட்லாம் வருது. இந்த கம்ப்ளைண்ட்டை கோர்ட்டே பார்த்தோம்னா சிரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி தான் இந்த மாதிரிலாம் ஃபைல் பண்ணிட்டு வர்றாங்களோ அப்படின்ற மாதிரி. இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா போலீஸ்க்கு பார்வைக்கு போச்சு அப்படின்னா அவங்களும் பார்த்தோம்னா அதை வந்து குபீர் சிரிப்பு மூமெண்ட்டாக தான் எடுத்துக்குவாங்க. இவர் எந்த ஒரு சேனலையுமே லியோ படத்தை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து தடை பண்ணணும்னு சொல்லியிருக்காருல. கூடிய சீக்கிரமாகவே ஜெமினி டிவியில் லியோ படத்தை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பற்றி நிறைய பேர் பேசுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இதெல்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு கேஷுவலாக கடந்து போகிற விஷயம் தான். இப்போ பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் மேலே செருப்பு வீசினாங்களே, அந்த செருப்பு வீசிய நபர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி பார்த்தோம்னா மக்களுக்கிலிருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் யார் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் கிடச்சிருக்கிற மிகப்பெரிய தண்டனையை பார்த்தோம்னா நம்ம எங்கேயாவது மாட்டிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் முடிச்சுட்டு பாருல, அதுதான் அவர் கிடைக்க போகிற மிகப்பெரிய தண்டனையே. யாராவது ஃபேன்ஸ் கையில் மாட்டினாங்களோ இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்து நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே இருப்பார்ல, அதுதான் அவர் கிடைக்க போகிற மிகப்பெரிய தண்டனையே. அவர் பிடிச்சா கூட பார்த்தோம்னா சப்புன்னு முடிஞ்சிடும். ஆனால் பிடிக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா பயந்துட்டே இருப்பார்ல, அந்த பயம் தான் அவருக்கு இருக்கும். ஸோ அதுவே போதும், நம்மளுக்கு அதுவே ஹாப்பி தான். ஸோ இந்த நேரம் பார்த்தோம்னா என்ன பண்ணி பயந்துட்டு இருக்கோரோ தெரியல. ஸோ பார்க்கலாம் இதை கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களா போலீஸ் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றியெல்லாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.